பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவையவள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 21வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் எழுதிய தோழி ரஃபீஃபா அவர்களுக்கும், தோழி ரெஜினி அவர்களுக்கும், தோழி நந்தினி அவர்களுக்கும், தோழன் தீபன் அருள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைய நாவலையும் கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தினமும் நாவல் எழுத சொல்லியிருந்தீங்க. நானும் முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன், ஆனால் முடியலை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தினமும் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல், அத்தியாயம் 21. முகம் கருத்து கண்ணில் இருளோடு எழுந்து நின்ற கல்பனாவை வலியோடு பார்த்தவள் மெல்ல மெல்ல நெருங்கி வந்து, உன்னோட வலி புரியுது, ஆனாலும் நம்ம பிள்ளைய யாரோ ஒருத்தன் கையில் பொறுப்பாக ஒப்படைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா கல்பனா? நீ சொல்லு, எந்த மாதிரி மாப்பிள்ளைய எதிர்பார்க்குறா? மௌனமாக இருந்தா என்ன அர்த்தம்? பேசு. வேணா நான் நம்ம ஊர் பக்கம் நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கட்டுமா? சொல்லுடி, மனசில் என்ன எண்ணத்தோடு இருக்கா? மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறா? பொண்ணு தங்க மாதிரி ஜொலிக்கிறா, குணத்தில் கூட உன்னையே உரிச்சு வச்சிருக்கா என்றதும் சட்டென அவளை நிமிர்ந்து பார்த்தவள், வாழ்க்கையிலையும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல புஷ்பா? அவ சின்ன பொண்ணு, எந்த வலியும் தெரியாமல் வளர்த்துட்டேன். கல்பனாவின் உதட்டிலிருந்து இந்த வார்த்தை வந்து விழுந்ததுமே விரக்தியில் முகம் சுருங்கியது புஷ்பாவுக்கு. அதுக்கு நீ நீ விட்டுடுவியா கல்பனா? சட்டென அவள் நாடி பிடித்து கேட்டுவிட்ட புஷ்பாவை விழி விரிவோடு பார்த்தாள் கல்பனா. கூடவே அவளுள் ஒரு விரக்தி சிரிப்பு. அது சரி, உனக்கு பேச கத்தாத்தரனோ என தன் எண்ணத்தை ஒரே வார்த்தையில் அடித்துவிட்டு அவளை வியப்போடு பார்த்தாள். கல்பனாவிடம் எப்படி பேசி மசிய வைக்க வேண்டும் என புஷ்பாவுக்கு தெரியாதா என்ன? நைசாக பேசினாள். அவள் மறுப்பு சொல்ல முடியாதபடி பேசினாள். அவளை யோசிக்க வைக்கும் அளவு பேசினாள். உனக்கு பெத்தவங்க சரியில்லடி, அதனால நீ மாட்டிக்கிட்டா. ஆனால் காவியாவுக்கு அப்படியா? பின்னால் நீ இருக்கிறாடி, போதாதா? அவள்கிட்ட எவனாவது வாலாட்ட முடியுமா? ஒட்ட நறுக்கிட மாட்டா என்றதும் என்னவோ இதுவரை பாதை தெரியா காட்டில் பயணித்த மனது யோசிக்க ஆரம்பித்தது. உன்னோட வாழ்க்கை சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சாச்சு கல்பனா. இனி நீ பழையதெல்லாம் மறக்கிறது தான் நல்லது. அந்த கசப்பை இதுக்கு மேலே எதுக்கு தூக்கி சுமக்கிறா? அந்த பயணத்தில் இருந்து பாதை மாறி நீ வெகு தொலைவு வந்தாச்சு. பயணமும் சுகமாக நிம்மதியாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் எதுக்கு தவறி விழுந்த இடத்துலையே கிடக்கணும்னு சொல்லு? இனியாவது பழையதை மறந்துடு கல்பனா. புது வாழ்வு ஒன்று உன் மக ரூபத்தில் உன் முன்னால் நிற்குது. நீ அதை யோசி, அதை பற்றி மட்டும் யோசி. அன்று யோசிக்காமல் நீ எடுத்த முடிவு பல வருஷமாக உன்னை அள வச்சிடுச்சு. அப்படி ஒரு வலியான வாழ்வு உன் பொண்ணுக்கு அமையாமல் நீ பார்த்து செய்கிறது தான் இப்போ உன் வேலை. அவளோட எதிர்காலமே உன் கையில் தான் இருக்குது. அவளுக்கு உன்னால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். தேடு, நல்ல வரனா தேடு. அது உன் பக்கத்தில் கூட இருக்கலாம். ரொம்ப ஆழமாக போய் தேடு. ஆனால்
அந்த வாழ்க்கை அவளோட எதிர்காலம்னு நினச்சி தேடு. இனி நீ தேர்ந்தெடுக்கிறவன் நிச்சயமாக உன் பொண்ணுக்கும் அவளோட எதிர்காலத்துக்கும் பொருத்தமானவனாக தான் இருப்பான். காவியா, அவளோட புருஷன், உன் பேர குழந்தைகள்னு இனி உன்னை சுற்றி சந்தோஷ நிகழ்வுகள் தான் நடக்க போகுது. நீ தொலைச்ச அத்தனை சந்தோஷத்தையும் இவங்க மூலம் நீ எடுத்துக்க போகிற நாள் நெருங்கிடுச்சு. இதை மட்டும் நீ சரியாக செய்துட்டா போதும். உன் பழைய வாழ்க்கையே இனி வருநாட்கள் மறக்க செய்துடும் கல்பனா. என்னடி பேசவே மாட்டேங்கிறா? நீ நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் கல்பனா. ஆமாம், அப்போவும் என்கிட்ட நல்ல விதமாக சொன்னா. நான் நான் கேட்கல. எனக்கு புரிய வைக்க நல்லா போராடுனா. என் மரமண்டைக்கு தான் நீ சொல்கிறது எதுவும் ஏறலையே. அன்பு இருக்கிற இடத்துல எதுக்கு சாட்சின்னு நினச்சேன். சாட்சியை வச்சுக்கிட்டு அன்பு இல்லாமல் வாழ்கிறதுல என்ன இருக்குன்னு தோணுச்சு. நம்மகிட்ட தான் உண்மையான காதல் இருக்கே, அந்த காதல் ஒன்று போதாதான்னு நம்பி தொலைச்சிட்டேன். என் எண்ணம் தப்பாக போயிடுச்சு. காதல் கூட சாட்சி இல்லைன்னா சாக்கடையாக நாரி போகும்னு ஒருத்தன் புரிய வச்சுட்டு போயிட்டான். சொல்லும் போதே சட்டனை அவள் கண் கலங்கிவிட, விடுப்பா, இப்போதான் எல்லாம் சரியாக அமைஞ்சிருக்கே, அப்புறம் ஏன் பழையதை பேசணும்? சும்மா இல்லை, சாஸ்திரம் சம்பிரதாயம்னு நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு முறையை உருவாக்கி வச்சது. மனசு குரங்கு மாதிரி, அது மரம் விட்டு மரந்தாவி போகக்கூடாதுன்னு தானோ என்னவோ ஊர்கூடி திருமணம் செய்கிற முறையை கொண்டு வந்தாங்க. என் மாமா எனக்கு உறவு தான், கண்டிப்பாக என்னை கலட்டி விட மாட்டார்னு தெரியும். ஆனாலும் எதுக்கு ஊர்கூடி திருமணம் செய்தோம்? எல்லாத்துக்கும் ஒரு சடங்கு இங்கே தேவையாக இருக்குது. எல்லாரும் மகாத்மாவாக மாறும்போது இது தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் நொடிக்கு 300 புத்தியை காட்டும் ஆண் வர்க்கம் இருக்கிறவரை இந்த கட்டுப்பாடு தேவைதான் கல்பனா. இதை எனக்குமே புரிய வச்சது உன்னோட விஷயந்தான். சமுதாயம் எவ்வளியோ நாமளும் அவளியே போகிறது தான் நமக்கு நல்லது, பாதுகாப்பும் கூட. ஆற்றுல படகு தண்ணீர் போடுற திசையில் பயணித்தாதான் பயணம் சுகமாக இருக்கும். எதிர் திசையில் பயணிக்க விரும்புனா பயணம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனாலும் அந்த பயணத்தில் கூட எதிர்நீச்சல் போட்டு சாதிச்சவா நீ. அவ்வளவு துணிஞ்சு சாதிச்சவா எதுக்கு துவண்டு போகணும்? யாருக்காக உன் சந்தோஷத்தை இழக்கணும்? நீ ஒருத்தனை நேசிச்சா, நம்புனா, உயிராக இருந்தா, அவனுக்காகவே வாழ்ந்தா. உன் மட்டும் நீ சரிதானே கல்பனா? அவன் எப்படி இருந்தா நமக்கென்ன? உன் அன்பில் குளிர்காய அவனுக்கு கொடுப்பன இல்லை, அம்புட்டு தான். உண்மையை சொல்லப்போனால் நீ பெருமைப்பட்டு காலரை தூக்கி விட்டுக்கணும். அவன் ஒன்றை விட்டுட்டு போனதால் உன் வாழ்க்கையில் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. எல்லா பக்கமுமே நிமிர்ந்து சமுதாயத்தில் மதிப்பாக வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனானே, அவன் இப்போது என்ன நிலைமையில் இருப்பான்னு தெரியுமா? உன்னோட அப்பா கடைசி காலத்தில் உன்கிட்ட வந்து கண்ணீர் சிந்திட்டு நின்னாரே, அதுபோல தான் சிந்துவான். யாருமே இல்லாமல் அனாதையாக ஒரு பாசமான கரம் கிடைக்காதான்னு அலைவான். யார் கண்டா அதுக்கு மேலே கூட தண்டனை கிடைக்கலாம். ஒரு பொண்ணுக்கு செஞ்ச துரோகம் சும்மா விடுமா? இருக்கிற உறவுகள் எல்லாம் இழந்து அவன் நிச்சயம் நடுத்தருவுக்கு தான் வருவான். உணர்வின் கொதிப்பில் பேசி கொண்டிருந்தவளை நிமிர்ந்து பார்க்கக்கூட திராணியின்றி கண்ணீர் சிந்தி கொண்டே இருந்தாள் கல்பனா. அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்ணீரை துடைத்தவள், அவன் என்ன ஆனா நமக்கென்ன? ஓம் மட்டில் நீ சாதிச்சிட்டா. இந்த சாதனையை நீ முழுசாக அனுபவிக்கணும் கல்பனா. உன் மகளுக்கு சீக்கிரமே நல்ல நம்ம முறைப்படி கல்யாணம் செஞ்சு வை. அவளோட குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போய் உன் பேர குழந்தைகளோட சந்தோஷமாக வாழும். ஓடி ஆடி உழைச்சதெல்லாம் போதும். இனியாவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழு கல்பனா. மனசில் இருக்கிற இறுக்கத்தை மாற்றிடு. உன்னோட சந்தோஷமும் நிம்மதியும் வேற எங்கேயும் இல்லை, அது உன்கிட்ட தான் இருக்குது. நான் சொன்னதை செய்து
உன் வாழ்க்கையையும் உன் பொண்ணு வாழ்க்கையையும் அழகாக்கு. அந்த விஷயத்துக்கு மதிப்பு கொடுத்தா அவனுக்கு மதிப்பு கொடுத்தது போல ஆகிடும். உன்னை ஏமாத்திட்டு போனவனுக்கு நீ எதுக்கு மதிப்பு கொடுக்கணும்? என் கல்பனா சோர்ந்து போய் முடங்குறவள் அல்ல, சாதிச்சு எல்லாரையும் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கக்கூடியவள். நீ வைக்கணும் கல்பனா. நான் நாளைக்கு மறுநாள் கிளம்பிடுவேன் கல்பனா. நீ காவியாவோட மேரேஜுக்கு கண்டிப்பாக கூப்பிடு. நான் எப்படியாவது வருவேன், எங்கே இருந்தாலும் வருவேன். சரி சரிடா, டைம் ஆச்சு, நான் கிளம்பவா? சாப்பிட்டுட்டு போ புஷ்பா. உன்னை பார்த்து பேசினதுலே என் மனசும் வயரும் நிறைஞ்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகிறேன். என் மனபாரம் மொத்தமாக இறக்கி வச்சுட்ட நிம்மதியோடு போகிறேன். காவியாவிட்ட என் நம்பர் இருக்குது, இனியாவது மறக்காமல் எதுனாலும் ஃபோன் பண்ணு. சரிடா. தூரமாக போயிட்டாலே தொலைஞ்சிட்டான்னு விட்டுடாத. இனி நீ விட்டாலும் நான் விடுறதா இல்லை. உன் நம்பர், உன் மகளோட நம்பர், ஹாஸ்பிட்டல் நம்பர் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் என்றதும் கல்பனாவின் உதட்டிலிருந்து மெல்லிய புன்னகை வெளிப்பட்டது. இப்படியே இரு கல்பனா. இந்த சிரிப்பு உன் முகத்துக்கு எவ்வளவு அழகாக கொடுக்குது தெரியுமா? இனி நான் இந்த கல்பனாவை தான் பார்க்கணும். வரட்டுமா? கையசைத்து புஷ்பா விடைபெற இதுவரை இருந்த இறுக்கம் மறைந்து மனதில் ஒரு தெளிவு பிறந்தவள் போல போகும் அவளுக்கு கையசைத்து விடை கொடுத்தாள் கல்பனா. அதே நேரம் மொத்த உண்மையையும் சொல்லிவிட்டு கதிரின் முன் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள் காவியா. அவன் சொல்வதை நம்ப முடியாமல் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தான் கதிர். என்ன சொல்வது என்று அவனுக்கும் தெரியவில்லை. தன் காதல் திருமணத்தில் போய் முடியப் போகிறது என சந்தோஷமாக வந்தவனுக்கு இந்த அதிர்ச்சி செய்தி பல அதிர்வை உண்டு பண்ணியது நிஜம். எப்படி காவியாவிடம் ரியாக்ட் பண்ணுவது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் காவியா வெட்கம் மறந்து துக்கமடைந்த மனதின் வலியை சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவனை பார்க்காமல் கடந்துவிட வேண்டும் என்றுதான் நினைத்தாள். மாலை வரை போக்கு காட்டவும் செய்தாள். ஆனால் வீட்டிற்கு கிளம்பி காரில் ஏறி அமர்ந்தபோதுதான் பின் சீட்டில் கதிர் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அதன் பின் அவனை தாண்டி செல்ல முடியவில்லை. நேரே வண்டியை சிவன் கோயிலுக்கு விட்டவள் தாயின் வலியான கதையை சொல்லி முடித்திருந்தாள். சில நொடி இருவருக்குள்ளும் ஆழ்ந்த அமைதி. யாருக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் என்ற தோரணையில்தான் இருந்தனர். கடைசியாக ஒரு வழியாக கதிர்தான் தன் மௌனத்தை கலைத்தான். நீ நீ அம்மா பற்றி பேசும்போதே ஏதோ சரியில்லைன்னு தோணதான் செய்தது. ஆனால் இவ்வளோ பெருசாலாம் எதிர்பார்க்கல. இந்த சூழலெல்லாம் கடந்து வர உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிதான் நாம் அவங்களுக்கு தேவை. பழைய வாழ்க்கையே மறக்கிற அளவு நாம் அவங்கள பார்த்துக்கணும். அதுக்கு என் அம்மா நம்ம மேரேஜை ஏற்றுக்கணும் கதிர். ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற? வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அந்த வாய்ப்பை நான் அளிக்கிறேன். உன் அம்மாவுக்கு பிடிச்ச மருமகனா நான் இருப்பேன்னு அவங்களுக்கு காட்டுறேன். அதை கேட்க அம்மா தயாராக இருக்கணுமே கதிர். எனக்கென்னவோ நம்ம ஆசை நிறைவேறாதுன்னு தான் தோணுது. பேசாமல் நீங்கள் மறந்துடுறது தான் நல்லது என்றதும் கையை ஓங்கி கொண்டு அவள் அருகில் வந்தவன், அடிச்சேனா பல்லு பறிஞ்சிடும். மறக்கிறதா? என்ன விளையாடவா செய்கிறேன்? விளையாடல கதிர், நிச்சயமாக தான் சொல்கிறேன். என் அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்னை மறந்துட வேண்டியது தான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என் அம்மா சம்மதம் ரொம்ப முக்கியம்னு. நான் இல்லைன்னு சொல்லலையே, முக்கியம்தான். அதை நான் வாங்குறேன். முடியாதுன்னு எனக்கு தோணுது கதிர். அப்போவே எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு. என் அம்மா காதலுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு இப்போ தெளிவாக புரியுது. இந்த ஜென்மத்தில் நாம் ஒன்று சேர முடியாதுன்னு எனக்கு தோணுது கதிர். மறுபடியும் அப்படி பேசாத, வலிக்குது. எனக்கும் வலிக்குது கதிர். ஆனால்
நான் இந்த வலியை ஏற்றுதான் ஆகணும். ஏண்டி ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிறா? அம்மா மனசு மாறுண்டி. அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை கதிர். அம்மாவோட ரியாக்ஷனுக்கு காரணம் தெரியாத வர எனக்குள்ளாலேயும் ஒரு 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 சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ இப்போ சத்தியமாக இல்லை. அப்படின்னா என்னை மறந்துடலாம் என்கிற முடிவில் தான் இருந்திருக்கா? நீ உன் அம்மாவை பற்றி பேச இங்கே கூட்டிகிட்டு வரல, என் காதலை குழி தோண்டி புதைச்சிட்டு போகலான்னு தான் கூட வந்திருக்கா. இல்லை இல்லை கதிர், தெரிஞ்சு போச்சுடி, எனக்கு தெரிஞ்சு போச்சு. போராடாமல் என்கிட்ட இருந்து ஒரே அடியாக போக நீ முடிவு பண்ணிட்டா. ஓ, அப்படின்னா இந்த அளவு தான் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ், அப்படி தானே? நான் தான் உன்னை என் உயிராகவும் உலகமாகவும் நினச்சி வாழ்ந்திருக்கேன், அப்படி தானேடி? புரிஞ்சு போச்சுடி. நீ நீ எனக்காக பேச வரல, உன் அம்மாவுக்காக தான் பேச வந்திருக்கா. அதுவும் நான் உனக்கு வேணான்னு சொல்ல வந்திருக்கா, அப்படிதானே? நொறுங்கி போய் கேட்டவனை சந்திக்க முடியாமல் தலைகுனிந்தவள் கண்கள் நிறைந்து போயிருந்தது. அந்த கண்ணீருக்குள் கூட கலங்கி நின்ற கதிர்தான் இருந்தான். அவனை மறக்க முடியாதுதான். ஆனால் அம்மாவை எதிர்த்து அவனிடம் பழகவும் முடியாது. முடியாது என்பதை விட அவளால் இயலாது. அப்படி இருக்க இதற்கு மேல் இவனுக்கு எப்படி நம்பிக்கையை கொடுப்பது? அதனால் இன்றே பேசிவிடுவது என்றுதான் உடன் வந்தாள். ஆனால் அவன் கண்ணை பார்த்து பேசும் சக்தியை அவள் மனம் இழந்துவிட தரையையே மொய்ந்தவாறு தான் பேசிக்கொண்டிருந்தாள். அம்மாவை பற்றி தெரியாத போதே நான் அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கதிர். இப்போ அம்மா பற்றி முழுசாக தெரிஞ்ச பிறகு அவங்கள தவிர வேற எந்த உறவும் எனக்கு முக்கியம் இல்லை கதிர் என்றதும் உடைந்து போனவன் போல, நானுமா எனும்போதே கதிர் குரல் உடைந்து விட அவன் உடைந்த வார்த்தையில் தெரிந்த வலியை தாங்க முடியாமல், உன்னை பிரிஞ்சா என்னால் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் கதிர். ஆனால் வாழ்வேன், அம்மாவுக்காக வாழ்வேன் தீர்க்கமாக சொன்னவளை விழியகல பார்த்தவன், வாழ மாட்டா காவியா, நடிப்பா, உன் அம்மா போல நீயும் நடிப்பா என்றவனை ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்தவள், நடிக்க தான் செய்ய முடியும், அதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும் என்றவளை சீற்றத்தோடு பார்த்தவன், எத்தனை காலம் உன்னை நீயே ஏமாத்திக்க போற காவியா என்றவனை பார்த்து வலியோடு சிரித்தவள், வாழ்க்கை முழுசும் என்றாள் அவனை பார்க்காமலே. போராடி ஜெயிச்சவங்களோட மகா பேசுகிற மாதிரியா பேசுகிறா? போராடினாங்க வாழ்க்கையோட, என் கூட இல்லை கதிர். நானும் போராட தயாராயிட்டேன் வாழ்க்கையோட, அம்மா கூட இல்லை கதிர். நல்லா தான் பேசுகிறா, ஆனால் அதில் என்ன மறந்துட்டேடி? நீ இல்லாமல் என்னோட வாழ்க்கை என்றவனை கலங்கும் கண்ணால் பார்த்தவள், காலம் காலம் மாற்றும் கதிர். அந்த காலம் ஏண்டி ஓ அம்மாவை மாத்தல கதிர்? அதிர்ந்து போய் பார்த்தவளை நெருங்கி வந்த கதிர், ஏன்னா காதல் அவ்வளோ சக்தி வாய்ந்ததுடி. ஒருத்தரை நெஞ்சுக்குள்ளே வச்சுட்டு உலகத்துக்கு வேணா வாழலாம், ஆனால் உண்மையாக வாழ முடியாது. நீ இல்லைனா எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லடி, அதையும் நீ மறந்துடாத. அம்மா முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆனால் அதுக்காக உன்னையே உலகமாகவும் உயிராகவும் நினச்சிட்டு இருக்கிற என் காதலை நெருப்பு வச்சு கொளுத்த நீ நினைக்கக்கூடாதுடி என்றவனுக்கு அடக்க முடியாத கோபமும் ஆத்திரமும் வர அதை பெரும் பாடுபட்டு அடக்கிய போது அழுகையும் கண்ணீருமே மிஞ்சி நின்றது. அவன் கண்களில் கண்ணீர் துளிகளை கண்டவள் மனம் புண்ணாக வலிக்க, எங்கோ விரித்து கொண்டு வலியை மறைத்து நின்ற அவனை நெருங்கி வந்து, கதிர் என அவன் வலது தோள்பட்டையை பிடித்து திருப்ப அவன் முறுக்கிக் கொள்ள ஆரம்பித்தான். கதிர் ஒன்னதான் என்றவள் வலுக்கட்டாயமாக அவனை தன்புறம் திருப்பி, அம்மா அம்மா பாவம் கதிர் என்றவளை அனல் கக்கும் பார்வை பார்த்தவன், யார் இல்லைன்னு சொன்னா என்றதும் அவனை வலியோடு ஏறிட்டவள்,
அவங்க அவங்க எனக்கு ரொம்ப முக்கியம் கதிர். இந்த இந்த சூழ்நிலையில் அம்மா நிச்சயமாக நம்ம கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன்னாலையும் அவங்க மனசு மாறுகிற வரை காத்திருக்க முடியாது. உன்னோட பெற்றோரும் பாவம் கதிர் என்றவளை அனல் கண்ணால் வெறித்தவன் அதுக்கு என வடிக்க அவன் கத்தலில் தன்னை இழந்தவள், கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா கேளு கதிர் என பரிதாபமாக அவனை பார்க்க அவளின் வாடிப்போன முகம் பார்த்தவன், சரி சொல்லு, இப்போ என்ன சொல்ல வர? நம்ம நம்ம நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன், நம்ம நல்லதுக்கு என தாளமாக கேட்டவனின் கண்ணை சந்திக்க முடியாமல் தலைகுனிந்தவன், சொல்லுங்க டாக்டர் மேடம், அப்புறம் நம்ம நல்லதுக்காக என்ன முடிவெடுத்திருக்கீங்க? உள்ளுக்குள் கோபம் வெடித்து கொண்டு கிளர்ந்தெழுந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் நிதானமாகவே அவன் கேட்க, நாம நாம சொல்லுங்க மேடம் என்றவனை ஒரு நொடி பார்த்தவள் பின் எங்கோ பார்வையை விட்டு தன் வலையை அடக்கியவள் போல, நாம நாம பிரிஞ்சிடலாம் கதிர் என்றதும் கட்டுப்படுத்த முடியாமல் பலார் என அவள் கன்னத்தில் அறைந்தவன், என் வலி உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுல்ல? உன்னை 7 வருஷமாக பொண்டாட்டியாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறவன்ட்ட இப்படி பேசுகிறா? புரிஞ்சுதான் பேசுறியா இல்லை புரியாமல் உளறிட்டு இருக்கிறியா என்றவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பொங்கி வந்த கண்ணீரை மறைத்தவாறு, எல்லாம் எல்லாம் புரிஞ்சுதான் பேசுகிறோம் என்றதும் அவளை சட்டென பிடித்து தன் பக்கம் திருப்பியவன், ஓ அப்படியா, தெரிஞ்சு போச்சு, போராடாம என்கிட்ட இருந்து மொத்தமாக விலக நீ முடிவு பண்ணிட்டு தான் என் கூடவே வந்திருக்கா. அப்போ உனக்கு நான் வேணாம், இல்லை அம்மா மட்டும் போதும். வலியின் உச்சத்தில் பேசியவனிடம் எதுவும் பேச தோன்றாமல் அமைதியானவளை பார்த்து இன்னும் வெறியானவன், இப்போ தெரியுதுடி, இப்போ நல்லாவே தெரியுது, நீ உன் உள்ளத்தில் எனக்கு என்ன மாதிரியான இடம் கொடுத்து வச்சிருக்கான்னு இப்போ புரியுது. நான் ஒரு பைத்தியக்காரன், உன்னையே என் உலகமாகவும் உயிராகவும் வாழ்ந்து தொலைச்சிட்டேன். அதனால் வலிக்குதுடி, உயிர் போகிறது போல வலிக்குது. நெஞ்சை இடித்து காட்டியவனை கலங்கும் கண்ணால் நோக்கியவள் தாங்க முடியாமல் விம்மத் தொடங்க, அவள் அழுகையை பார்க்க பார்க்க கதிருக்கு ஆத்திரம் முட்டி கொண்டு வந்தது. அதே நேரம் கல்பனா அறையில் அங்குமிங்கும் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் தோழி சொல்லிவிட்டு போன வரிகளும் மறுபக்கம் டாக்டர் வரதராஜனின் வார்த்தையுமே அவளின் தவிப்பிற்கு காரணமாகி போனது. ஆனாலும் மனதின் அடியில் ஒரு அழுத்தம், மகள் விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம். இனி உன் வாழ்க்கை காவியாவோட சந்தோஷம்தான்னு புஷ்பா சொல்லிட்டு போயிட்டா. காவியாவோட சந்தோஷம் கதிர்தான்னு டாக்டர் சொல்கிறாரு. கதிர் இந்த பெயர்தான் அவள் நெஞ்சில் நெருப்பாய் குத்தி கொண்டிருந்தது. புஷ்பா சொல்வது போல் மகளுக்கு திருமணம் முடிக்கும் முடிவை கூட அவள் மனம் எடுத்துவிடும். ஆனால் கதிரை தேர்ந்தெடுப்பதை அவள் மனம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. ஆனாலும் வரதராஜன் சொல்லிய இந்த வார்த்தை அவளை குழப்பி கொண்டிருந்தது. நாமளும் இந்த வயசை கடந்துதானே வந்திருக்கோம் கல்பனா. பிடிக்காத ஒருத்தனை 7 வருஷமாக நம்ம பின்னால் அலைய விடுவோமா? அப்படியும் உன் மகா அலைய விட்டுருக்கானா? அவளோட மனசு புரியலையா? நிதானமாக கேளு, நிச்சயம் கதிர் அவள் மனசில் இருப்பான். மண்டைக்குள் வரதராஜன் வார்த்தை வந்ததுமே மனது குழம்ப ஆரம்பித்தது. அப்படின்னா காவியா மனசில் கதிர் இருக்கானா? சேச்ச, இருக்காது. இருந்தா என் பொண்ணு என்கிட்ட சொல்லியிருப்பா. டாக்டர் ஏதோ புரியாமல் பேசுகிறாரு என தன்னைத்தானே சமாதானப்படுத்தியவள் மனமோ நொடி பொழுதில் மாற்றம் பெற, ஒருவேளை இருக்குமோ என்ற எண்ணம் அவளையும் மீறி வெளிப்பட்ட போது அவள் உடலே ஆடியது. அவள் மனதில் எதுவுமில்லை என்றால் கதிர் 7 வருஷமாய் சுற்றுவதை ஏன் தன்னிடம் சொல்லவில்லை? தன்னை சுற்றி வந்த எல்லாரையும் பற்றி சொன்ன அவள் கதிர் பேசிய எதையுமே ஏன் என்னிடம் வந்து சொல்லவில்லை? அப்படியென்றால்
அப்படியென்றால் டாக்டர் சொல்வது போல் அவள் மனதிலும் அந்த எண்ணம் இருக்கிறதா? இந்த குழப்பத்தோடு இருந்தவளை இரவு ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த காவியா முகமே தெளிவுபடுத்திவிட அவளின் 1% நம்பிக்கையும் பொடி பொடியாவதை போல் உணர்ந்தாள் கல்பனா. கதிர் கடைசியாக ஒற்றை வார்த்தை கூட பேசாமல் கோபத்தில் எழுந்து சென்றுவிட அந்த வலியோடு வீட்டுக்குள் நுழைந்தவளுக்கு பழையபடி தாயின் முன் நடிக்கக்கூட முடியாமல் போய்விட்டது. மனது முழுவதும் கதிர் கதிர் என்ற அவனின் பெயரே நிறைந்து கிடந்ததால் வேறு வார்த்தை மருந்துக்கு கூட வெளிவரவில்லை. அவள் கண்களில் கண்ணீரை பார்த்ததுமே தளர்ந்து போய்விட்டாள் கல்பனா. சொல்லி பிரிந்துவிட முடியாது என்பது தெரியும்தான். உடனே அவன் சரியென தலையாட்டி விட்டு கிளம்ப மாட்டான் என்பதும் அவள் யூகித்த விஷயம்தான். ஆனால் தன் முன் இப்படி உடைந்து அழுவான் என்று அவள் நினைக்கவே இல்லை. அவன் அழுகையின் வலியும் தாயின் நரக வாழ்க்கையும் மாறி மாறி அவள் நெஞ்சில் தவழ்ந்து வர வர தாங்க முடியா பாரம் அவள் நெஞ்சை நிரப்பி நின்றது. இந்த வலியோடு தாயிடம் பேசுவது சரியில்லை என உணர்ந்தவள் கொஞ்சம் கஷ்டப்பட்டே ஒரு சிரிப்பை பரிசாக்கிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். வந்தவள் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் கட்டிலில் வந்து முகம் குப்புற விழுந்தாள். கண்ணீர் கட்டுப்பாட்டை மீறி இருந்தது. கடவுளை மனதுக்குள் திட்டிக் கொண்டே இருந்தாள். உமக்குதான் என்னோட திரைக்கதை தெரியுமே ஆண்டவரே. இப்படி தனியாக தான் என் வாழ்க்கைன்னு முடிவு செய்திருந்தா என்னை ஏன் அவன்கிட்ட பேச விட்டாய், பழக விட்டாய்? கடைசியில் மனசை கொடுக்க வச்சு அவனை ஏன் சித்திரவதைப்படுத்துகிறா? நானே போய் மனசை கொடுத்துட்டு வழி தெரியாமல் விழிக்கிறேனே. அன்று மட்டும் நீ என்னை காஷ்மீருக்கு அனுப்பாமல் இருந்திருந்தா இந்த நேரம் அவனாவது நிம்மதியாக இருந்திருப்பானே. இப்படி இருவரையுமே புலம்ப வச்சிட்டியே கடவுளே என மனதுக்குள் கதற ஆரம்பித்தாள். கதிர் இனி என்ன பண்ணுவான்? என்ற பேசவே மாட்டானா? ஃப்ரெண்டாக கூட பேச மாட்டானா? அப்படின்னா அவ்வளோதானா? எண்ணும் போதே வலி ஒன்று திரண்டு வர தாங்க முடியாமல் அழுது தீர்த்தாள். ஆனால் அவள் மனதோ, காவியா நீ எதை எதிர்பார்க்கிறா? அவள் மனது அவளிடமே கேட்டது. இனி அப்படி ஒரு நட்பை மட்டும் அவனால் கொடுக்க முடியும்னு நம்புறியா? உன்னால் அது முடியுமா எனும் போதே அவள் உதடு, முடியாது, என்னால் முடியாது. அவன் என்னை முழுசா விட்டுட்டு நீங்கிறது தான் அவனுக்கு நல்லது என்ற மனது சட்டென, அவனுக்கு நல்லது, உனக்கு என கேட்க கண்கள் பொங்கி பாயத் தொடங்கின. அன்று இரவு அவள் சாப்பிடவும் செல்லவில்லை, எழுந்து வெளியேயும் போகவில்லை. அறையிலேயே முடங்கி கிடந்தாள். அடிக்கொரு முறை கல்பனா வந்து எட்டி பார்த்துவிட்டு சென்றாலும் ஏனோ அவளும் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. வற்புறுத்தி சாப்பிட அழைக்கவும் இல்லை. மறுநாள் காலை எழுந்து அவள் வெளியில் வந்தபோது தாய் கட்டிலை விட்டு எழும்பாததைக் கண்டாள். நேரே உள்ளே புகுந்தவள் தாய் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதைக் கண்டு எழுப்பாமல் வெளிவந்தாள். அன்று பணிக்கு சென்றே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அவசரமாக புறப்பட்டாள். அரை மணி நேரத்தில் ரெடியாகி வெளிவந்தவள் தாய் அப்போதும் எழும்பாமல் இருக்க கண்டு ஒரு முறை கூட உள் வந்து பார்த்துவிட்டு பின் கிளம்பி போனாள். ஆனால் ஹாஸ்பிட்டலில் அவளால் நார்மலாக டியூட்டி பார்க்க முடியவில்லை. மனம் முழுவதும் குழப்பமும் வலியும் நிரம்பி இருந்ததால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை. நேற்று பேசாமல் கோபத்தில் எழுந்து சென்ற நொடியிலிருந்து இந்த நொடி வரை கதிரிடமிருந்து எந்த அழைப்பும் வராதது வேறு சித்திரவதையை செய்து கொண்டிருந்தது. அதனால் அன்று எந்த நோயாளியையும் பார்க்காமல் தனி அறைக்குள் சென்று விட்டவளை ஒரு எமர்ஜென்சி கேஸ் மறுபடியும் பணிக்கு அழைக்க மிக மிக சோர்வோடுதான் வந்தாள். கடைசியில் பணி முடிந்து கிளம்பும்போது சுமதி வந்து பேசத் தொடங்க அவளிடம் மனம் விட்டு பேசிய பின்தான் கொஞ்சமாக தெளிந்தாள். ஆனால் சுமதியின் மனதில் ஒரு பாரம் வந்து ஏறி அமர்ந்து கொண்டது. இதுவரை அப்பாடா கதிர் காவியா வாழ்க்கை சரியாயிடுச்சு என இருந்தவளுக்கு இந்திய காவியாவின் பேச்சு குழப்பத்தை தான் தந்தது. அந்த குழப்பத்தோடு ஒரு நொடி அமைதியாக இருந்தவள் பின் நிமிர்ந்து காவியாவை பார்த்து, கல்பனா அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் பொறாமையாகவும் இருந்திருக்கு. நான் பல வேளை அவங்க கம்பீரத்தை பார்த்து அசந்து போயிருக்கேன்.
பெண் இனத்துக்கே அவங்க தான் பெருமைன்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் அவங்க கடந்த கால வாழ்க்கையை நீ சொன்னப்ப உண்மையிலே நொறுங்கி போயிட்டேன். இவ்வளோ வலியை வச்சுட்டு இத்தனை வருஷம் உன் அம்மா கம்பீரமாக நடந்ததே அவங்களோட தெளிவை காட்டுதேடி. அப்படி இருக்க அம்மாவோட புள்ள நீ ஏண்டி தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழம்புறா? அந்தந்த காலத்தில் வந்த அதிகப்படியான பிரச்சனையை கூட உன் அம்மா எவ்வளவோ லகுவாக கடந்து வந்து கம்பீரமாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நீ என்னடானா 7 வருஷமாக ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறா. முடியலடி, முடியலை. என் முன்னில் நிற்கிறது அம்மாடி. அவங்களுக்கு கதிரை பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகு நான் என்னடி பண்ண முடியும்? நிஜமாக சொல்லு, அந்த காகிதத்தில் இருந்தது கதிர் பெயர் தானா? ஆமாடி, அவன் பெயர் தான். அந்த அளவு வர்க்க கதிர் உன் அம்மாட்ட அப்படி என்ன செய்தான்? தெரியலடி, கேட்க வேண்டியது தானே. அம்மாட்டையா? இல்லை, கதிர்ட்டியா? உன் அம்மாட்ட பேசினா நிச்சயம் பதில் வராது. நீ நீ இதை கதிர்ட்ட பேசுறது தான் சரி. பேசி என்னவாக போகுதுடி? அம்மாவுக்கு பிடிக்கல என்கிறது மாறவா போகுது? மாறுதோ மாறலையோ, இந்த அளவு வெறுக்கிறாங்கன்னா அம்மாவுக்கும் அவனுக்கும் இடையில ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் என்றதும் ஒரு நொடி யோசித்தவள், அதுக்கு அவன் என்கிட்ட பேசணுமேடி. அவ தான் கோச்சிட்டு போயிட்டானே. ஆமாம், உசுரா நினைக்கிறவன்ட நீ பேசக்கூடாததெல்லாம் பேசுவா. அவர் விக்குங்கிட்டு போய் பழையபடி வந்து பேசணும், அப்படி தானே? பேசுனா இப்போ என்ன? நான் தானே பேசினேன். நான் வேணான்னா ஒரே அடியாக ஒதுங்கிடுறதா? என்னடி உன் பிரச்சனை? அவரை வேணும்னு சொல்கிறியா இல்லை வேணான்னு சொல்கிறியா? வேணான்னா கல்யாணம் வேணாம், அதுக்காக அவரே வேணான்னா அர்த்தம்? என்னடி குழப்புற? ஆமல்ல, குழப்புறேன் இல்லை? தெரியலடி, நான் என்னவோ போல் ஆயிட்டேன். அவனை ஏனோ விடவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியலை. உன் குழப்பம் தெளிவாக புரியுது. இதுக்கு நீ கதிர் கூட உட்கார்ந்து பேசினாதான் நல்ல முடிவு கிடைக்கும். அவன் வருவானா சுமதி? கண்டிப்பாக, நீ கூப்பிடு, கண்டிப்பாக வருவார். இல்லடி, என்கிட்ட கோவிச்சிட்டு போனதுலேருந்து இந்த நொடி வர ஒரு ஃபோன் கூட பண்ணலை. பெரிய டாக்டர் அறையில் வச்சு பார்த்தபோது கூட முகம் கொடுத்து பேசலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவனோட நிராகரிப்பு என்னை பாடாப்படுத்துது. இதில் நான் பேச கூப்பிட்டா அவன் எங்கே வருவான்? டாக்டர் கதிரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதுலேயும் டாக்டர் காவியா விஷயத்தில் எவ்வளவு வீக்குனோ எனக்கு தெரியும். நீ கால் பண்ணு, அடுத்த செகண்ட் உன் முன்னால் நிற்பார். இல்லடி, கதிர் முன்னால் போல் இல்லை. இப்போ என் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கான். காலையில் டாக்டர் மூர்த்தியை பார்த்தேன். 2 வாரம் வெளியூர் போக திட்டமிட்டு வச்சுருந்த எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டானா. எல்லாம் ஒன்றால தான். அவர் எவ்வளோ பெரிய டாக்டர், அவரை போய் சின்ன பசங்க போல் டீஸ் பண்ணி முடங்க வச்சுட்டேடி பாவி. என்னடி செய்ய சொல்கிற? இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், என் அம்மா மனசு தெரியாமல் வாக்கு கொடுக்க மாட்டேன்னு. நீ தான் ஏதேதோ பேசி என் மனசை கழிச்சு அவன்கிட்ட பேச வச்சா. இப்போ பாரு, எந்த முடிவும் எடுக்க முடியாமல் நான் தான் தடுமாறி போகிறேன். எதுக்கு இந்த தடுமாற்றம்? அதான் வேணான்னு சொல்லி அவரை கொன்னுட்டியே, அப்புறம் என்ன? இனி சந்தோஷமாக உன் அம்மா கூட இருக்க வேண்டியது தானே. எதுக்கு இந்த குமுறல் என்றவளை சூடாக நோக்கியவள், ஆமாடி, நீ பேசுவா. இது எல்லாமே ஒன்னால தான். மனசுக்குள்ளே அவன் இருந்தாலும் எதையும் காட்டிக்காம சிவனேன்னு இருந்தே. நீயும் டாக்டர் மூர்த்தியும் சேர்ந்து தான் என்னை அவள் இழுக்க. சொல்லுடி சொல்லு, ஏன் பாதியில் நிறுத்திட்டா? உங்களுக்கு நல்லது செய்ய நினச்சோம் பாரு, எங்களுக்கு இது தேவைதான். உன் மனசில் கதிர் இல்லை பாரு. இல்லாத உன் மனசில் நாங்கள் 2 பேரும் தான் அவரை திணிச்சிட்டோம். போடி இவளை,
மனசு முழுசும் வச்சுக்கிட்டு அல்லாடுறியேன்னு ரூட்டு போட்டு கொடுத்தா இப்போ நாங்கள் 2 பேரும் வில்லன் ஆகிட்டோம் இல்லை? சரியான தொடநடுங்கியாக நீ இருந்துட்டு எங்களை குத்தம் சொல்லாத. இதுக்கு மேலே இது பற்றி பேசுனா ஏன்னு கேளு என்றவள் அவசரமாக எழும்ப அவள் வலது கரத்தை பிடித்து இழுத்து தன்னோடு அமர வைத்த காவியா, என்ன கோபம் மூக்கில் தான் இருக்குமோ? இப்படி கோவப்பட்டா விட்டுட்டு நினைப்பாக்கும். நடக்காது. பேசாமல் கூட இருந்து கதிர் கோபத்தை குறைக்க வழிய சொல்லு என்றவளை அனல் கக்கும் பார்வை பார்த்தவள் காவியாவின் மென் சிரிப்பில் உருகி குலைய ஆரம்பித்த மனதை காரி துப்பிக்கொண்டு அவள் அருகில் அமர்ந்த நேரம் கதிர் தன் அறையில் மனதில் இருந்த மொத்த கோபத்தையும் ராங் நம்பரில் வந்த ஒருவரிடம் கொட்டி கொண்டிருந்தான். அதே நேரம் உள்ளே நுழைந்த மூர்த்தியை பார்த்த பின்தான் கொஞ்சமாக தெளிந்தவனாக போனை அணைத்தான். இப்பெல்லாம் நீ ரொம்ப கோபப்படுறாடா. எதுக்கு இவ்வளோ கோபம்? நீ இந்த அளவு கோவப்பட ஃபோனில் அப்படி யாரு? ராங் நம்பர். என்னது ராங் நம்பரா? நான் ராங் நம்பரில் வந்த மனுஷன்ட்ட போயா இப்படியெல்லாம் எரிஞ்சு விழுந்தா? பின்ன மனுஷனுக்கு மூடு தெரியாமல் துணத்துட்டு இருந்தா உன் பிரச்சனை அவனுக்கு எங்கடா தெரியும்? அவன் என்ன பிரச்சனையில் ஃபோன் பண்ணானோ? எதுவும் இருக்கட்டும். இப்போ நீ எதுக்கு வந்தா அதை சொல்லு. என்னடா இப்போ கோவம் என் பக்கம் திரும்புது? எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறியா? எப்படிடா விட முடியும்? நீ ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் சரி, கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போம்னு நினைக்கலாம். நீ ஒரு டாக்டர்டா. உன்னை நம்பி எத்தனை உசுறு இருக்கு. இன்று பண்ண வேண்டிய ஆப்ரேஷனுக்கு நீ போகலை, இனி நாளைக்கு? ப்ளீஸ் மூர்த்தி, இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது நான் இருக்கிற மனநிலையில் அதை என்னால் பண்ண முடியாது. இந்த மனநிலையில் செஞ்சால் நானே ஒரு உசுரை கொன்ன பாவியாக விடுவேன். மூர்த்தி எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கதிர் இறங்கி வராததால் வேறு வழியின்றி அங்கிருந்து கோபமாக எழும்பி சென்றான். அவன் சென்ற பின் பல மணி நேரம் அப்படியே இருந்தான் கதிர். அவனுள் பொங்கி பிரபாகம் எடுத்து கொண்டிருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை முரடனாக்கிய நேரம் புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்தாள் காவியா. இங்கிருந்து வெளியேறிய மூர்த்தி கதிர் மேல் உள்ள கோபத்தை இவள் மேல் காட்டி சென்றதால் உண்டான ஆவேசத்தோடு வந்ததால் முகம் முழுவதும் சிடுசிடுப்பு தான் இருந்தது. ஆனால் உள் நுழைந்து அவன் கண்ணை பார்க்கும் வரைதான் இந்த சிடுசிடுப்பு. அவள் கண்களில் தெரிந்த அதிகப்படியான சோகத்தை கண்டதும் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு, சாப்பிட்டியா என்றாள் மென்குரலில். அதற்கு கதிரிடமிருந்து எந்த மறுமொழியும் வரவில்லை. அவன் அமைதி மறுபடியும் அவளை ஆத்திரத்தை விதைக்க, உன்னிட்ட தானே பேசுகிறேன், காதில் விழல என்றதும் சட்டென நிமிர்ந்து அவளை துளைத்தெடுக்கும் பார்வை பார்க்க ஒரு நொடி அந்த பார்வை வீச்சில் தடுமாறியவள், சாப்பிட்டியான்னு கேட்டா பதில் பேச மாட்டியா என்றதும் ஒரு நொடி அமைதிக்கு பின், ஆமாம் இப்போ அது ஒன்றுந்தான் குறை. வெடித்து கொண்டு வந்த வார்த்தையை கேட்ட காவியா அவனின் கோபத்தை ரசிப்பவள் போல சிரித்து கொண்டே, நானும் சாப்பிடலப்பா, எனக்கும் பசிக்குது, ஆர்டர் பண்ணுறியா? இத்தனை வலியையும் கொடுத்துவிட்டு கூலாக வந்து அமர்ந்து பேசும் அவளை முறைத்தவன் வாய்க்குள் வைத்து எதையோ முனங்க, இப்படி முறைச்சா நாங்கள் பயந்துடுவோமா? இதெல்லாம் செல்லாதுப்பா செல்லாது. கதிர் முகத்துக்கு இந்த ருத்ர தாண்டவெல்லாம் செட் ஆகலை. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா என்றவளை கொலைவரியோடு நெருங்கியவன், செய்கிறது அம்புட்டையும் செய்துட்டு இப்போ என்னை பார்த்தா உனக்கு நக்கலாவா தோணுது? சீறி வந்தவனின் நெஞ்சை பிடித்து தள்ளி நிறுத்தியவள், போதும் போதும், இதுக்கு மேலே தாங்காது. சரி சார் கூலாக, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்துடுவோம் என்றாள் அடக்கப்பட்ட சிரிப்போடு. அவளின் சிரிப்பே அவனுள் தீயை மூட்ட இப்போதும் முறைப்பே அவளுக்கு பரிசாக கிடைத்தது. உயிருக்கு மதிப்பு பற்றி பயங்கரமாக கிளாஸ் எடுத்த சாருக்கு இப்போ அந்த உசுரோட மதிப்பு தெரியாமல் போனது தான் ஆச்சரியம். குடும்ப வாழ்க்கையெல்லாம் டியூட்டியில் காட்டக்கூடாதுன்னு எனக்கு மட்டும் சொன்னால் போதாது டாக்டர், நீங்களும் அதை கடைபிடிக்கணும் என்றதும் அரை கண்ணால் காவியாவை பார்த்தவன், பேரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு, ஹார்ட்டே இல்லாதவங்க எல்லாம் பேசுகிறாங்க பாரு
அதான் கொடுமையாக இருக்குது. முணுமுணுத்தவனை நேருக்கு நேர் சந்தித்தவள், சொல்கிறத கொஞ்சம் சத்தமாக சொல்கிறது, இப்படி முணுமுணுத்தா எப்படி என்றதும் வெடுக்கென திரும்பி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். என்ன? இந்த கதிரெல்லாம் வேணாம்ப்பா. கண்ணில் காதில் தேக்கி வச்சுட்டு காவியா காவியான்னு என்னையே சுற்றி சுற்றி வந்தானே ஒரு கதிர், அதே கதிர் தான் வேணும். காவியா கண்ணடித்து குறும்பாக சொல்ல திகைப்பு மாறாமல் கதிர் அவளையே பார்த்தான். என்ன அப்படி பார்க்குறா? இது இது நிஜமா இல்லை கனவா? எல்லாம் நிஜம்தான். இப்போ சொல்லு, சாப்பாடு ஆர்டர் பண்ணுறியா இல்லை நான் பண்ணட்டுமா? எனக்கு நல்லா பசிக்குதுப்பா என்றாள் வயிற்றை தடவி காட்டியவாறு. அவளின் குறும்பு பேச்சை ரசித்தவன் சாப்பாட்டிற்கு ஆர்டர் செய்தான். பின் செல்லை சட்டை பாக்கெட்டுக்குள் திணித்துவிட்டு காவியா அமர்ந்த சேரின் பின்பக்கமாக வந்தவன் அவளை பின்புறமாக கட்டி அணைத்து அவள் தோள் மீது முகம் புதைத்தவாறு, எப்படி இந்த மனமாற்றம்? உண்மையே சொல்லணும்னா என்னால் முடியல சாமி. நேற்றிலிருந்து மரண வலியை கொடுக்குறா. ஆனால் இப்போ உங்ககிட்ட இவ்வளவு இறங்கி வந்து பேசுறது அதனால் இல்லை, உன் அத்தையால். என்ன அத்தையா? ஐ மீன் உன் அம்மாவா? காலையில் நீ என்னை பார்த்ததும் பார்க்காதது மாதிரி போனியா, அது என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. என்னால் மனசை ஒருநிலைப்படுத்தி வேலை பார்க்க முடியலை. அதனால் பேசாமல் எழும்பி ஓய்வு அறைக்குள்ளே பூந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சிருக்கும். அம்மா செல்லிலிருந்து ஃபோன் வந்துச்சு, எடுத்து காதுக்கு கொடுத்தேன் என்றதும் கதிர் ரொம்ப ஆர்வமாக அவன் முகத்தை பார்க்க இப்போது காவியா கண்களோ அவனிலே தான் இருந்தது. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? என்னம்மா, உடம்புக்கு எதுவும் செய்யுதா? பதட்டமாக கேட்டவளை சாந்தப்படுத்தும் நோக்கோடு, அது அது ஒன்றும் இல்லடா, பதட்டப்படாம வா, நான் உனக்காக காத்திருக்கேன் என சொல்லிவிட்டு அவள் செல்லை வைத்துவிட காவியா மொத்த குழப்பத்தின் மறு உருவமாய் அந்த செல்லையே முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பற்றிய உங்கள் கருத்துக்க கேட்க மிக ஆவலாக காத்திருக்கேன். நாவல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படின்னா தான் இந்த பதிவு பல பேரை சென்றடையும். பிடிக்கலைன்னா டிஸ்லைக்காவது பண்ணுங்க. நாவலை பற்றி நிறையோ குறையோ எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இனி இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.